யார் கூட வேணாலும் ட்ரெஸ் எடுக்க போகலாம், ஆனால் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் போகக்கூடாதுன்னு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. அவள் என்னென்னா 1 hour இல்லை 2 hour இல்லை 5 hours சுற்றிட்டே இருக்கா. இதில் நான் நடந்து என்னோடய வெயிட் லாஸ் பண்ணது தான் மிச்சம். அவள் ட்ரெஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் உட்கார இடம் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். சரி வெளியாவது எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா கொடையும் எடுக்கலை, நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ ஆல்ரெடி அவள் 4 to 5 ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கா. அதை ட்ரையல் பார்க்க போய் திரும்பி வந்தால் ஃபேஸ் ஃபுல்லாக டல்லு. நம்ம ஃப்ரெண்டு தானே, நமக்கு புரியுமே, அப்போ நம்ம வேறு கடையை செலக்ட் பண்ணு. இந்த ஷாப்பில் என்னோடய ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு ரொம்ப பார்க்காம எது பிடிச்சதோ அதை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஆனால் எதுவும் சேஞ்ச் இல்லை, எங்கேயும் சுற்றிக்கிட்டே தான் இருந்தா. ஃபைனலாக ட்ரெஸ்ஸு தான் செட் ஆகலை, ஹேண்ட் க்ரீமாவது செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் க்ரீமை வாங்கி சடனாக பார்க்கும்போது அங்கே அந்த ஷாப்போட எம்ப்ளம் இருந்தது. அங்கேருந்து சும்மா அவளை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தா அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவள் பார்த்துட்டா. சரி எடுக்கிறதா எடுக்கிறோம், கொஞ்சம் யூனிக்காக எடுக்கலான்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கான்னு கேட்குறதுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலாக அந்த ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஜாலியாக கிளம்பலான்னு நினச்சா அடுத்தது தாண்டா ஃபுட்டு. என்னோடய அண்டர்கெஸ்ட் பார்ட் என்னென்னா, நான் ஏதாவது ஒரு கடை செலக்ட் பண்ணால் அங்கே ஃபுட்டு எப்போவுமே லேட்டாக தான் வரும். அவள் வேறு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கா, ஃபுட்டு வருமானு. கடைசியில் ஃபுட்டு வரும்போது கடைக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஃபேஸில். இந்த ஃபுட்டு அவள் பிடிக்கலன்னு சொன்னால் அவள் காலிடான்னு